உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாட்டி பாட்டி டப்பா எதுவும் வேணுமா? ம். எங்க போச்சு? தள்ளுடா கொஞ்சம். லட்சுமி, என்ன தேடுற? போட்டோவை காணோம் அத்தை. பாரதி கல்யாண போட்டோவா? அத்தை, ஏன் சிரிக்கிறீங்க? அப்ப கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. எப்படி சொல்றீங்க? அந்த போட்டோ யார் கையில கிடைச்சாலும் பிரச்சனை தானே. ஆ, என்னாச்சு மேடம்? இங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை மேடம்? எங்க அக்காவுக்கு மெஹந்தி வைக்க வரவங்க இன்னும் வரல. ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க முன்னாடி இதெல்லாம் கரெக்டா பேசி வைக்க மாட்டீங்களா? லாஸ்ட் மினிட்ல இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? அமௌண்ட் எவ்வளவு தருவீங்க? ஏற்கனவே பேசியிருந்தவங்களுக்கு 20,000 பேசியிருந்தோம். அதே கொடுத்துடலாம். 20,000 ரூபாயா? சரி சரி கொடுங்க, நான் உடனே ஆள் அனுப்பி வைக்கிறேன். நிஜமாவா சொல்றீங்க? உடனே கிடைப்பாங்களா? நீங்க அமௌண்ட் கொடுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். அக்கா நீ போய் ஸ்டார்ட் பண்ணுக்கா. என்னக்கா அப்படி பாக்குற? இவங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு மெஹந்தி போட்டு விட்டுருப்ப? அப்புறம் என்னக்கா, எங்க அக்கா சூப்பரா மெஹந்தி போடுவாங்கங்க. ஏய், ரொம்ப நல்லதா போச்சு. வாமா, ரிசப்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க போங்க, அவங்க வருவாங்க. அக்கா கையெல்லாம் மாவா இருக்கு, கழுவிட்டு வருவாங்க. தேங்க் யூ. அண்ணி வா போலாம் வாங்க. டே மனோ, யாரு கேட்டு இந்த பணத்தை வாங்கின? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அக்கா இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? 4 இழு இப்படி அப்படின்னு இழுத்து விட்டா போதும். 20,000 ரூபாக்கா. சீக்கிரம் போக்கா, வேலையை முடிச்சிட்டு வாக்கா. நான் ஒண்ணு போக மாட்டேன், நீ வேற ஆள பாத்துக்கோ. அக்கா நீ மட்டும் இப்ப போகலனா கான்ட்ராக்டே கேன்சல் ஆயிடும்க்கா. தயவு செஞ்சு போயிட்டு வாக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுக்க தானே கூப்பிட்ட, அப்புறம் எதுக்கு இது புதுசா? அக்கா என்னக்கா நீ வீடு மாறணும் ஊரு மாறணும்னு சொல்ற, அப்ப அதுக்கெல்லாம் காசு வேணாமா? தமிழுக்கும் ஆதித்யாக்கும் ஸ்கூல் ஃபீஸுக்கு வாங்கின கடன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை அடைக்கணும்னா இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுக்கணும்க்கா. அதை மனசுல வச்சுட்டு பேசு. ஆம், என்ன பண்ண போற பாரதி? மனோ சொல்றதும் கரெக்ட் தான். நாம இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே ஊரை விட்டு போக தான் போறோம். அதுக்கு பணம் நமக்கு நிறைய தேவை. அதனால நானே போய் அவங்களுக்கு மெஹந்தி வைக்கிறேன். கொடுங்க பாட்டி. கட்ட புருஷனுக்கு கல்யாணம், பழைய பொண்டாட்டி புது பொண்டாட்டிக்கு மருதாணி வைக்க போறாளாக்கும். இந்த கொடுமைலாம் வேற எங்கேயுமே நடக்காத. நடக்காது நடக்காது. என்னடி இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? எப்ப மெஹந்தி போட போற? அண்ணி வேற எங்க போனாங்கன்னு தெரியல. இதோ வந்துட்டாங்க. அண்ணி என்ன அண்ணி, மெஹந்தி ஆர்டிஸ்ட் இன்னும் வரல? வராங்களா இல்லையா? லேட் வேற ஆயிட்டு இருக்கு. இங்க பாரு மித்ரா, டென்ஷன் ஆகாத. அவங்க வரல, ஆனா வேற ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம்.
அண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள்லாம் கூட்டிட்டு வந்து என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. இங்க பாரு, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி எல்லாம் தெரியாது. ஆனா மெகந்தி நல்லா போடுவாங்கன்னு மட்டும் நம்பிக்கை இருக்கு. யார் அது? ஓவர் பில்டப்பா இருக்கு. யார் அது? அப்படியே கொஞ்சம் தள்ளு. அண்ணி, உங்க செலக்ஷன் மேல எனக்கு அடிக்கடி டவுட் வரும் தான். ஆனா இன்னைக்கு உங்க செலக்ஷன் சூப்பர். ஹலோ, உங்க அண்ணனை செலக்ட் பண்ணதும் நான் தான். அது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ. அண்ணி சரி, மெகந்தி வச்சுட்டு சொல்லு. மத்த வேலையெல்லாம் நான் போய் பாக்குறேன். சரி, அபி, வா. உள்ள வா பாரதி. உட்காருங்க. அட, அங்க உட்கார்ந்த எப்படி? என் காலுக்கு மெஹந்தி போடணும்ல, கீழே உட்காரு. ஹலோ, காசு வாங்கியிருக்கல, வேலையை மட்டும்தான் பார்க்கணும். ம். காஃபி வேணும். எனக்கு வேலை இருக்கு. காஃபி வேணும்னா சொல்லுங்க, பியூன் அண்ணாவை எடுத்துட்டு வர சொல்றேன். முதல்ல எந்த கால்ல போடணும்? எனக்கு வலது கால் தான் சென்டிமெண்ட். அதுல இருந்தே ஆரம்பி. அதான் நல்ல சென்டிமெண்ட். ஏன் சுபத்ரா, இந்த மெஹந்தி வைக்கிற வேலையில ஒரு பிளஸ் இருக்கு தெரியுமா? என்ன பிளஸ்? ஏதாவது காரியம் ஆகணும்னு வச்சுக்கோயேன், ஈஸியா இப்படி காலை பிடிச்சிடலாம்ல. ஏய் மித்ரா, உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போடாம ஆதிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவருக்கு பிடிச்ச டிசைனை போட சொல்லுடி. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் ஆதிக்கும் பிடிக்கும். அதான் ஆதிக்கும் பிடிக்கணும். அந்த அளவுக்கு நான் அவனை கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். எப்படியோ நீ ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா கல்யாணம் நடந்தா சரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.